அவ எங்க போயிருக்கா? பின்னால பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. சமையல் யார் பண்ணது? மத்தியான நேரம் அவ ஆக்குனா, இந்த நேரம் நான் ஆக்குனேன். ஏமா, வயசான காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் இந்த நேரமும் அவளே சமையல் பண்ண தேஞ்சு போயிருவாளா? பாவங்கண்ணாவோ, வசதியா இருந்த பொண்ணு ஏகப்பட்ட வேலையை கொடுத்து வந்து வராம கஷ்டப்படுத்த வேண்டாம்னுதான் இந்த நேரம் நான் ஆக்குனேன். அதுக்கு இல்ல, மத்தியானம் வத்த குழம்பு நல்லா இருந்து அதனால கேட்டேன். மத்தியானம் வச்ச குழம்பு இன்னும் கூட மிச்சம் இருக்குது. உனக்கு தான் ஆறுனா பிடிக்காத, அதனாலதான் ஊத்துல. ஆறி இருந்தா என்ன, ருசி நல்லா இருக்கு, எடுத்துட்டு வா. அப்படியே மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் பொரியல் கூட கொண்டு வா. அப்புறம் அந்த முட்டையும் முட்டைக்கோசு ரெண்டு சேர்த்து புதுசா அவியல்னு ஒண்ணு பண்ணிருந்தாலே அதையும் எடுத்துட்டு வா. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாதா? 28 வருஷத்துல ஒரு தடவை கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. ஒன்னொன்னா கேட்காட்டி என்னடா, மத்தியானம் பொண்டாட்டி ஆக்குனது அத்தனை கொண்டு கொட்டுறான் விடு. எதுக்கு இப்ப திடீர்னு கத்துற? ஆமாண்டா, இப்ப நான் எது பேசினாலும் உனக்கு கத்துற மாதிரிதான் தெரியும். இத்தனை வருஷமா ஆக்கி போடுறேன், ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பியா? முந்தானத்து வந்தவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னேன், இது ஒரு தப்பா? இல்ல சாமி, நாங்க பேசுறதுதான் தப்பு. ஒரு நாள் மகடி வச்சதுக்கு பெத்தம்மால இப்படி கேள்வி கேக்குற. இன்னும் என் பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி தர போறாளோ வெடியட்டும், அவளுக்கு இருக்குது வேடிக்கை. இத பாருமா, 1000 தான் நாளா எனக்கு பொண்டாட்டி. என்ன நம்பித்தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. எனக்கு உனக்கு ஏதோ ஒரு சண்டைங்கிறதுக்காக அனாவசியமா அவளை வம்புக்குள்ள என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி அழகு இல்லைங்கிறது வேற விஷயம். அதுக்காக அவ செஞ்ச சாப்பாடு நான் சொத்த சொல்ல முடியுமா?